Hi students, நம்ம 8th chapter பார்த்துட்டு இருக்கோம் the beginning of modern age. ஸோ அந்த சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் பார்த்தோம். ஸோ ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் வரக்கு காசஸ் என்ன, எப்படி வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்துட்டு நியூ சீ ரூட்ஸை கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி ஸ்பெயின் அண்ட் த டிஸ்கவரி ஆஃப் நியூ வேர்ல்டு. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் அதோட கண்டினியூஷனாக இந்த லெசனை முடிக்க போகிறோம். என்ன டாபிக் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் ஜுவல்லரி. The Portuguese climbed the territories discovered by Columbus. ஸோ கொலம்பஸ் வந்துட்டு எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரோ அதெல்லாமே வந்துட்டு போர்ச்சுகலோட தான் சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. The dispute was referred to the Pope Alexander VI who draw an imaginary line north to southwest of Azores and declared that territories to the west of the line belonged to Spain and that of the east to the Portuguese. ஸோ வந்துட்டு இந்த அலெக்சாண்டர் 6 அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இமேஜினரியாக ஒரு ரூட்டை வந்துட்டு ட்ரா பண்ணார். அதாவது நார்த்லேருந்து சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆசோர்ஸ்க்கு, அதாவது ஆசோர்ஸ் அப்படிங்கிற பிளேஸு அங்கே வந்துட்டு ட்ரா பண்ணுறாரு. ட்ரா பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா வெஸ்ட் லைனில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்பெயினுக்கு சேர்ந்தது, ஈஸ்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே போர்ச்சுகீஸுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இன் 1497 AD Vasco da Gama sailed from Portugal as the head of 4 ships to find a sea route to India by going around Africa. ஸோ 1497 ADயில் வந்துட்டு வாஸ்கோ ட காமா வந்துட்டு இந்தியாவுக்கு வரக்கும் நியூ சீ ரூட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னா ஆஃப்ரிக்காவை சுற்றி வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு. After reaching the Cape of Good Hope, he set sail to India with the help of an Arabian navigator. ஸோ இவர் வந்துட்டு கேப் ஆஃப் குட் ஹோப்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா ஒரு அரப் நேவிகேட்டரோட ஹெல்ப்னால இந்தியாவுக்கு வராரு. On 20th May 1948 AD, he reached Calicut on the Malabar coast. ஸோ அவரோட இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1497 ஸ்டார்ட் பண்ணி மே 1498 ADயில் வந்துட்டு கேலிக்கட்டை ரீச் பண்ணுறாரு மலபார் கோஸ்டில். At Calicut, Vasco da Gama was assigned to find pepper and other spices, a precious commodity in Portugal available at low prices. அதாவது வந்துட்டு வாஸ்கோ ட காமா வந்துட்டு மலபார் கோஸ்ட் கேலிக்கட்டை ரீச் பண்ணிடுறாரு. கேலிக்கட்டை ரீச் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. ஸோ பெப்பர்லாம் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸான கமாடிட்டின்னு சொல்லலாம். அது நம்ம இந்தியாவில் வந்துட்டு லோ ப்ரைஸஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. He brought as much as spices, ஸோ வந்துட்டு as possible. ஸோ அவரால் எவ்வளோ ஸ்பைசஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பைசஸை வந்துட்டு அவர் வாங்குறாரு. பேக் ஹோம் he earned huge profit. ஸோ எகெயின் திரும்பி போர்ச்சுகலுக்கு போயிடுறாரு, நிறைய ப்ராஃபிட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாரு. லேட்டர் the Portuguese navy defeated the Zamorian of Calicut and captured Goa and made its headquarters for all its possessions in the east. ஸோ லேட்டர் பீரியட் என்ன பண்ணுறாங்க, இந்த போர்ச்சுகீஸோட நேவி வந்துட்டு யார் டிஃபீட் பண்ணுறாங்கன்னா கேலிக்கட்டோட ஜெமோரினை வந்துட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு கோவாவை கேப்சர் பண்ணி அதை அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிக்கிறாங்க. அதாவது ஈஸ்ட் சைடில் அவங்க என்னென்ன ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்துட்டு கோவாவை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. Thus the foundation of Portuguese empire in the east was laid. இப்படி தான் வந்துட்டு போர்ச்சுகீஸோட எம்பையர் ஈஸ்ட் சைடில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. In 1519 AD, the Ferdinand Magellan sailed westward and crossed the straits which later came to be known as Magellan Straits. அதாவது இந்த 1519 ADயில் ஃபெர்டினாண்ட் மெக்லன் அப்படிங்கிறவர் வந்துட்டு எந்த பக்கம் போகிறாருன்னா வெஸ்ட் சைடில் போயிட்டு ஸ்ட்ரைட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணுறாரு. அதுதான் லேட்டர் பீரியடில் என்னவாச்சுன்னா மெக்லேன் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு வந்துட்டு பேர் வந்துச்சு. ஆஸ் த sea was calm, he called it as Pacific Ocean. அந்த sea வந்துட்டு அந்த சீல எந்த ஸ்டார்ம்ஸும் இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கனால அவர் அந்த sea என்னன்னு சொன்னார் அப்படின்னா பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொன்னார். On reaching an island, he named it as Philippines after the Spanish Prince Philip. அதாவது வந்துட்டு அவர் ஐலாண்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஐலாண்டுக்கு அவர் என்ன நேம் பண்ணுறாருன்னா ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுறாரு. யாரோட பேர்னா ஸ்பானிஷ் சேர்ந்த பிரின்ஸோட பேர் வந்துட்டு ஃபிலிப். ஸோ அவரோட வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு வைக்கிறாரு. He was killed in a war with the locals. ஸோ அந்த லோக்கலில் நடந்த வாரில் வந்துட்டு அவரை கொண்டுறாங்க. However,
the ship in which he traveled returned to the Spain. அவர் இறந்தாலும் அவர் எந்த ஷிப்பில் வந்துட்டு ட்ராவல் பண்ணாரோ அந்த ஷிப்பு வந்துட்டு எகெயின் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுது. Thus the first circumnavigation of the world had taken place. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நேவிகேஷன் circumnavigation வேர்ல்ட்லேயே circumnavigation வந்துட்டு வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் பார்க்கும்போது போர்ச்சுகீஸுக்கும் அலெக்சாண்டர் 6க்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது அலெக்சாண்டர் 6 வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈஸ்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் எங்களோடது, வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது எங்களோடது, ஈஸ்ட் சைடில் இருக்கிறது உங்களோடது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா வராரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப் ஆஃப் குட் ஹோப்பை வந்துட்டு ரீச் பண்ணுறாரு. அங்கேருந்து அரப் நேவிகேட்டரோட ஹெல்ப்னால வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வராரு. எங்கே ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாருனா கேலிக்கட்டை வந்துட்டு ரீச் பண்ணுறாரு மலபார் கோஸ்ட்டில். ஸோ அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெப்பர் அண்ட் அதர் கமாடிட்டி ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் பேக், அதாவது போர்ச்சுகீஸ்க்கே வராரு. ஸோ அதில் அவர் என்ன பண்ணுறாருனா எவ்வளோ ஸ்பைசஸ் அவரால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பைசஸை ப்ராட் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்துட்டு ஹியூஜ் ப்ராஃபிட்டும் பார்க்குறாரு. ஸோ லேட்டர் வந்துட்டு இந்த போர்ச்சுகீஸ் நேவி வந்துட்டு யார் டிஃபீட் பண்ணிடுறாங்க அப்படின்னா கேலிக்கட்டோட ஜெமோரினை வந்துட்டு டிஃபீட் பண்ணி கோவாவை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1519 ADயில் வந்துட்டு ஃபெர்டினாண்ட் மெக்லான் அப்படிங்கிற வந்துட்டு வெஸ்ட் சைடில் ஸ்ட்ரைட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணுறாரு. அதுதான் லேட்டர் பீரியடில் என்ன சொல்கிறாங்கன்னா மெக்லன் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீ வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கனால அதை வந்துட்டு பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஐலாண்ட் அவர் ரீச் பண்ணுறாரு. அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு இவர் வந்து பிலிப்பைன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. யாரோட ஞாபகம்னா அந்த ஸ்பானிஷ் பிரின்ஸோட பேர் வந்துட்டு பிலிப். ஸோ அவரோட நிதான் வந்துட்டு இவர் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு கொண்டுறாங்க. ஹி வாஸ் கில்ட் இன் எ வார் வித் லோக்கல்ஸ். ஹவவர் த ஷிப் இன் விச் ஹி ட்ராவல்டு, அதாவது அவர் இறந்துட்டாலும் எந்த ஷிப்பில் அவர் ட்ராவல் பண்ணி போகிறாரோ அந்த ஷிப்பு வந்துட்டு ஸ்பெயினுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு போர்ச்சுகீஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸோட இம்பேக்ட் என்ன? இம்பேக்ட் ஆஃப் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ். த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் transformed the European understanding the world. ஸோ இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் மூலயமா என்ன நடந்தா யூரோப் வந்துட்டு நல்ல வேர்ல்டை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் லெட் டு த ரீட்ராயிங் ஆஃப் த வேர்ல்டு மேப். ஸோ அதனால தான் வந்துட்டு வேர்ல்டில் பல பிளேசஸ் வந்து மாற்றி அமைச்சாங்க, ரீட்ரா பண்ணாங்க. As a result of the discovery of new lands and new sea routes, the economic center of Europe shifted from the Italian states to Spain and Portugal. So, result in the new sea routes, new lands, new land, new sea route la கண்டுபிடிச்சதனால யூரோப்போட எக்கனாமிக் சென்டர் எங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்டாலி சிட்டி ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. Both Spain and Portugal established colonies that lead to their economic prosperity. So, both Spain and Portugal வந்துட்டு காலனிஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மூலயமா அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. Plants such as maize, potatoes, sweet potatoes, tomatoes, pineapple, beans and cocoa, and the animals such as turkey and guinea pigs were transported from America and introduced in Europe. So அமெரிக்காலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது பிளான்ஸில் வந்துட்டு மெய்ஸ், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, டொமேட்டோ, பைனாப்பிள், பீன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அமெரிக்காலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க நம்ம இந்த யூரோப்புக்கு. அண்ட் ஃப்ரம் யூரோப் வெண்ட் சுகர் கேன், wheat, rice, horses, cattle, sheep and goats to America. goat to America. அதாவது வந்துட்டு இவங்க வந்துட்டு யூரோப் வந்துட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு யூரோப் வந்துட்டு இந்தந்த பொருளெல்லாம் வந்துட்டு அனுப்பிச்சாங்க. Europe also exported deadly diseases such as smallpox, measles, chickenpox, malaria, typhus, etc. So யூரோப் வந்துட்டு அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணல, சில டிசீஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. என்னென்னா ஸ்மால் பாக்ஸ், மியாசில்ஸ், சிக்கன் பாக்ஸ், மலேரியா, இந்த டிசீஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் கன்ஸ் அண்ட் ஹார்சஸ், த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் த நேட்டிவ்ஸ் ஹேட் டு என்கவுண்டர் வேர் தீஸ் டெட்லி டிசீசஸ் எகெயின்ஸ்ட் விச் தேவர் டிஃபென்ஸ்லெஸ். அதாவது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம், அதாவது கன், ஹார்சஸ் இல்லாமல் ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எது அப்படின்னா இந்த டிசீசஸ் தான். ஸோ இந்த டிசீஸை வந்துட்டு அவங்களோட ரிவிலரி கண்ட்ரி, அதாவது வந்துட்டு பகை இருக்க கண்ட்ரிக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இட் லீட் டு த நியர் annihilation ஆஃப் த நேட்டிவ்ஸ் இன் த மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அமெரிக்காஸ்.
The introduction of sugarcane lead to the establishment of sugarcane plantations in the Caribbean islands and South America. So sugarcane ஓட introduction வந்துட்டு எங்க வருதுன்னா Caribbean islandலயும் South Americaலயும் வருது. These plantations initially employed natives. So இந்த plantation வந்துட்டு initially யார் பண்ணா native people வந்துட்டு பண்ணாங்க. The mass extinction of the native population lead to the import of slaves from Africa. So mass extinction na இந்த native population என்ன பண்ணாங்கன்னா slaves வந்து import பண்ணாங்க ஆப்பிரிக்கால இருந்து slaves வந்து import பண்ணாங்க. Gambia, Senegal, Gor, Elmina, Hong Kong became the most important centers of slave trade in Africa. So ஆப்பிரிக்கால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் அதாவது ஸ்லேவ் ட்ரேட் சென்டர் எங்கே இருந்தது அப்படின்னா வந்துட்டு செனிகல், கார், எல்மினா, ஹாங்காங், கேம்பியா. ஸோ இந்த 5 பிளேசஸ்லேயும் வந்துட்டு அந்த ஸ்லேவ் ட்ரேட் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. The transatlantic trade was a triangular trade. அதாவது transatlantic trade அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு triangular trade. The European countries purchased slaves from Africa who were transported to America. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஸ்லேவ்ஸ் வந்துட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அதை எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. In return, they got sugar and other raw materials from America. ஸோ அமெரிக்காவுக்கு ஸ்லேவ்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட யூரோப் என்ன வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா சுகர் அந்த அதர் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காலேருந்து வாங்கினாங்க. The European countries profited immensely from this trade. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்துட்டு இந்த ட்ரேட் மூலிமா ரொம்பவே ப்ராஃபிட் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. Geographical discoveries lead to the commercial revolution. So geographical discoveries எது கொண்டு வந்துச்சு commercial revolution கொண்டு வந்தது. The chief features of commercial revolution were the emergence of banking, joint stock companies and growth of trade. அதாவது இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரியோட ஒரு சீஃப் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா என்னென்ன வந்ததுன்னா நிறைய கம்பெனிஸ் வந்தது, அதே மாதிரி ட்ரேடு வந்து நல்லா க்ரோ ஆச்சு. As a result of geographical discoveries, the 17th century witnessed the emergence of various East India companies such as English East India Company, the Dutch East India Company and the French East India Company. So இந்த geographical discoveries ஓட ரிசல்ட்டா 17th centuryல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. என்னென்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, the Dutch East India Company and French East India Company எல்லாமே வர ஆரம்பிச்சது. The Portuguese, after discovering a new sea route to India, enforced its monopoly on the spice trade for the East Indies, eliminating the competition of Arabs, Egyptians and Vietnamese by the use of military force. So Portuguese வந்துட்டு இந்தியாவுக்கு வரக்கு சீ ரூட்டை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் மோனோபாலியை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு மோனோபாலிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறது அதாவது ஸ்பைஸ் ட்ரேடில் மோனோபாலி தான் சர்வாதிகாரி அப்படி சொல்லுவாங்களே, தான் சொல்கிறதா கேட்கணும், அதுதான் மோனோபாலி. ஸோ ஸ்பைஸ் ட்ரேடில் வந்துட்டு இந்த மோனோபாலியை கொண்டு வராங்க ஈஸ்ட் இண்டீஸ். ஸோ யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுறாங்கன்னா இந்த அரப்ஸ், எகிப்தியன்ஸ், வியட்நாம்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஸ்பைஸ் ட்ரேடில் காம்படிஷனாக இருந்தது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுறாங்க. The Spaniards established a monopoly over the mining and transportation of gold and silver in its colonies in the New World. ஸோ இந்த ஸ்பெயின் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா மோனோபாலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கோல்டு அண்ட் சில்வர் மைனிங்லையும் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் மோனோபாலியை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அந்தந்த காலனிஸில். அவங்க ரூல் பண்ணல காலனிஸ் தான். The English East India Company had monopoly trade in India and amassed huge wealth. ஸோ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்தியாவில் வந்துட்டு மோனோபாலியை கொண்டு வந்தாங்க, அது மூலயமா ஹியூஜ் வெல்த்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. Thus the chief feature of mercantilism was exploitation of the resources of the colonies for the benefit of colonizers. ஸோ இதோட சீஃப் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு ரிசோர்ஸஸ், அதாவது ஒரு காலனி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. யாரோட பெனிஃபிட்டுக்காக? அந்த காலனியை ரூல் பண்ணுறவங்களோட பெனிஃபிட்டுக்காக எல்லாத்தையுமே அழிச்சாங்க. It represented an important stage in the development of modern capitalism. ஸோ வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா மாடர்ன் அதாவது கேபிட்டலிசம் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸில் என்ன பார்த்தோம். ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு யூரோப் வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காக. ஸோ யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரி அப்படிங்கிறது வந்துட்டு கமர்ஷியல் ரெவல்யூஷன் கொண்டு ஒரு பாத்வேவாக இருந்தது. ஸோ இதோட இந்த சீஃப் ஃபியூச்சர் இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரினால நிறைய கம்பெனிஸ் அண்ட் ட்ரேடு நல்லா க்ரோத் ஆச்சு. ஸோ ஜியாகிரபிக்கலோட டிஸ்கவரியோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 17th செஞ்சுரியில் நிறைய கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு நிறைய ஈஸ்ட் இந்தியாஸ் கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ போர்ச்சுகீஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு சீரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்பைஸ் ட்ரேடில் அவங்களோட மோனோபாலியை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஸ்பெயின்ஸ் வந்துட்டு மோனோபாலியை வந்துட்டு சில்வர் அண்ட் கோல்டு மைனிங்கில் கொண்டு வராங்க அவங்க ரூல் பண்ண காலனிஸ்லேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு மாடர்ன் கேபிட்டலிசம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு எண்ட் ஆகுது. இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.